நமது தலைவரின் இன்றைய மிதி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அரசு ஊழியர்கள் நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க. கரெக்டாக தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அவங்கள அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாமல் அவங்கள அலக்கடிக்க வச்சு அவங்கள ஏமாத்திருக்கீங்க. ஏமாற்றுவதையே வேலையாக வைத்திருக்கும் திமுக அரசு உங்களை இனிமே எந்த ஒரு அரசு ஊழியர்களும் உங்களை நம்ப போகிறது கிடையாது. சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் அதற்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினரோட போராட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போதே சொல்லி ஒரு கேள்வி எழுப்பும்போது அதுக்கு சொல்லியிருக்காங்க, உரிய நேரத்தில், அதாவது சட்டப்பேரவையில் நடைபெற்ற இன்றைய விவாதத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று மாண்புமிகு நிதி அமைச்சர் சொல்லியிருக்காராம். உரிய நேரம்னா எப்போன்னு கேட்குறாரு நம்ம தளபதி. எப்போ எலெக்ஷன் நெருங்குது, இன்னும் 10 மாசத்துல, அப்போவா? இந்த ஓய்வூதிய திட்டத்தினால அது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி நிதி பற்றாக்குறையில இருக்கு. பல துறைகள் கடன்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க டாஸ்மாக் மூலியமாக இத்தனை கோடி வியாபாரம் ஆயிருக்கு, இவ்வளவு கோடி, 300 கோடி 400 கோடி வியாபாரம் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடிய டாஸ்மாகே நஷ்டத்துல போறதாகலாம் வர சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பல ஸ்கீம்ஸ் இருக்கு. இங்க இந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ் இருக்கு, லேடிஸ்க்கு கொடுக்கறது, பஸ்ன்னு சொல்லி பல ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும் பொழுது இதுக்கே நிதி பற்றாக்குறை இருக்கே, இது சாத்தியமா இல்லையான்றது நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்களா? அப்போ எதுக்கு உங்களோட தேர்தல் வாக்குறுதியா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு நீங்க போய் சொல்லி ஏமாத்துனீங்கன்றதுதான் அவங்களோட ஒரு கேள்வியாவே இருக்கு. இன்னைக்கு முடியும் முடியாதுன்னு நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். இவங்களோட நோக்கம், இவங்களோட வேலையை என்னன்னா பொய் சொல்றது, மக்களை ஏமாற்றுவது, ஏமாற்றி ஏமாற்றி ஓட்டை வாங்கிட்டு அவங்களுக்கான வேலை செய்யறதில்ல. அப்படித்தான் ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இளவரசர் அவர்கள். நீட்டுக்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்கு, வந்தா நாங்க சரி பண்ணிடுவோம் சொன்னாரு. ஆனா 4 ஆண்டுகள் ஆகியும் ரகசியமும் தெரியவில்லை, நீட்டும் ஒழியவில்லை. ஆனா மாணவர்கள் இறந்து கொண்டுதான் இருக்காங்க. ஒரு அனிதாக்கு தானே நாங்க அழுவோம், பல அனிதாக்கள் இருந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் நாங்க ஏன் அழுகுறோம்? அதாவது சொல்லுவாங்க, 5 மணிக்கு எழுந்து ஒரு சொம்பு தண்ணி ஊத்திக்கும் போது தான் குளிரும், அதுக்கப்புறம் குளிராதுன்னு வாங்க பாரு. அந்த மாதிரி இவங்க பழகிருச்சு இவங்களுக்கு. 52 வயசுக்கு மேலே நம்ம நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் பழகிறோம். அந்த மாதிரி ஒருவரோட இறப்பே இவங்களுக்கு பழகிருக்கு. பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றுவது இவரோட வேலை. சரி, இப்போ எலெக்ஷன் நெருங்குது, நீங்க எப்போ சொல்லுவீங்க? இப்போ கரெக்டாக உங்களோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம்னு நீங்க சொல்லுவீங்களான்னு எங்க தளபதி இன்னைக்கு 2 பக்க அறிக்கையை விட்டு அடித்து கேட்டிருக்கிறார். பதில் சொல்லுங்க. இதை பத்தி பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு வடக்கு ஹேண்டில் நினைக்கிறேன், ட்விட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு வடக்கு ஹேண்டில் அந்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழாவில் ஒரு கிளிப்பிங் இருக்கு. தளபதி ஒரு 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 பொண்ணு மேல தோல் மேல கை போடுறது, அந்த பொண்ணு என்ன பண்ணா அந்த கை எடுத்து அவரை இறுக்கி பிடிச்சிக்குது. தோல் மேல கை போடுறது எடுக்கிறத மட்டும் கட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கான். வடக்கு அவன் எங்கிருந்து வேலை பார்க்கறான் பாருங்க, திமுக காரன். இங்கிருந்து இருக்கிறது எதனா போட்டா செம மிதி விழுன்னு சொல்லிட்டு வடக்குல இருக்க எவனோ ஒருத்தனை அந்த ஹேண்டில் போட வச்சு அதுக்கும் பதிலடி கொடுத்து மிதி மிதி மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. இப்படி பொய்களையும் அவதூறுகளை மட்டும் தான் பரப்பிட்டு இருக்காங்க தவிர இந்த மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறாங்களாம் பாருங்களேன். இப்போ இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்க போறதுன்னு சொல்லிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 2000 ரூபாய் ஊதியம் உயர்த்தி தரப்படும். அதை நான் தப்பு சொல்லலை, ஏன்னா அங்க இருக்க ஊழியர்களும் கஷ்டப்படுறாங்க. கோடி கோடியாக கொள்ளை அடிப்பது, சாப்பிடுவது மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சாப்பிட்றாங்களே தவிர அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுக்குலாம் அது போதா இல்லையான்றதான் தெரியல. அது அவங்களுக்கு அந்த 2000 ரூபாய் சம்பளம் ஏற்றி கொடுக்கறத நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அந்த அரசு ஊழியர்களோட கோரிக்கை என்ன ஆச்சு? இதுக்கு ஏற்றி கொடுக்குறீங்க, அதுக்கு என்ன பதில்? அதுக்கான கேள்வி என்ன? எனக்கு வருத்தமா இருக்கிறது என்னன்னா, அண்ணன் பிடிஆர் அவர்கள், பிடிஆர் தியாகராஜன் அவர்களோட நிலைமையை பார்க்கும்போது உண்மையாலே வருத்தமா இருக்கு. இட்ஸ் எ ஜீனியஸுங்க அவர். அவர் ஒரு ஒரு அவர் ஒரு நிதித்துறையை அவர் கையாளக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு அப்படி ஒட்டஞ்சி போய் என்கிட்ட அந்த அதிகாரம் கிடையாதுங்க, அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட போய் அதை கேளுங்கன்னு ஓப்பன் டொமைன்ல அடிக்கிறார். சட்டசபையில லைவ் போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு வாதத்தை வைக்கிறாரா, அவர் எவ்வளவு புண்பட்டிருப்பார் நீங்க பாத்துங்க. அண்ணன் பிடிஆர் அவர்கள் அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கார். அவர் பல இடங்கள்ல அவரோட எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டார். நான் ஒரு சாதாரண தொண்டன் தான், எனக்கு கட்சி பதவியெல்லாம் எதுவும் கிடையாது. எத்தனை நாள் தான் அவங்களும் அமைதியாவே இருப்பாங்க? இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பவரும் ஒரு குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதைதான் எங்க கட்சியோட அண்ணன் ஆதோ அர்ஜுனா அவர்கள் சொன்னாரு, இது ஒரு மன்னர் ஆட்சி, மன்னர் சொல்வதைத்தான் மக்களும் கேட்க வேண்டும், கட்சிக்காரங்களும் கேட்கணும். இளவரசர் சொல்வதைத்தான் மக்களும் கேட்க வேண்டும், அந்த கட்சிக்காரனும் கேட்கணுன்றதை பத்தி
தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. இப்படி மக்களை தொடர்ந்து நீங்க எத்தனை நாளைக்கு ஏமாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்க போறீங்க? நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள், அங்கங்க நடக்கக்கூடிய இந்த கொலை கொள்ளைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் நிலவிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு கேட்டா எந்த பதிலும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்களும் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கும் ப்ராப்பரான பதில் கொடுக்கறது இல்லை. சட்டசபையில யாருன்னா வந்து எழுந்து கேள்வி கேட்டுட்டா வந்து உடனே வந்து சபாநாயகர் யார் அப்பாவு அவர்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று பேசி ஆஃப் பண்ணி கட் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு தைரியம்னா, கூட்டணி நம்ம கிட்ட இருக்கு, நம்மளை யார் வீழ்த்திட முடியும், நம்ம கூட்டணி யார் உடைத்து விட முடியும் என்ற ஒரு இருமாப்பு ஆணவத்துல தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்க. உங்களோட இருமாப்பு, உங்களோட கூட்டணி கணக்குகள்லாம் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல எப்படி உடைய போகுதுன்னு பாருங்க. இப்போ கூட சமீபமா நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சாரம், வாகனத்தில் பிரச்சாரம், மக்கள்கிட்ட நம் கட்சியின் கொள்கைகளை பற்றி கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரியான முனைப்பான வேலைகள்லாம் வந்து இறங்கி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் வந்து தலைவரிடமிருந்து அறிக்கையாகவே வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து இப்போ ஒரு அறிக்கையாக வரப்போது, அது அஃபிஷியலாக உங்களுக்கு வரும்னு வச்சிங்களேன். அது ஆல்ரெடி வந்து களத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் இறங்கி பூத் ஏஜென்ட்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 70 to 80% முடிந்துருச்சு. இன்னும் இந்த பூத் கமிட்டி இந்த கலந்தாய்வு கூட்டம் நடக்குது இல்லையா, 26, 27, அது முடிந்த பிறகு பூத் கமிட்டி மாநாடு வந்து பெரிய அளவில் நடத்த போற திட்டங்கள்லாம் வைத்திருக்கிறாங்க. அது உங்களுக்கு ஃபர்தரான அப்டேட் வந்து அஃபிஷியலா தலைமை கிட்ட இருந்து வரும். ஆல்ரெடி களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளோட தோழர்கள் எல்லாருமே. இன்னைக்கு வந்து தளபதி வந்து அரசு ஊழியர்களுக்காக களத்தில் இறங்கியிருக்காரு. நாளை பரந்தூர் மக்கள் விமான நிலையத்தை எதிர்த்து 1000 நாட்களாக போராடி வரும் பரந்தூர் மக்களுக்காக களத்தில் இறங்க தயாராக இருக்கிறார். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார். மாத்தி பேசுற பழக்கம், பேக் அடிக்கிற பழக்கம் எங்க தலைவன் கிட்ட கிடையவே கிடையாது. அன்னைக்கு பரந்தூர் மக்கள் கிட்ட முதல் களத்தில் என்ன சொன்னாரு, உங்களுக்காக நான் நிற்பேன், சட்ட போராட்டம் நடத்துவேன் என்பதை வந்து தளபதி அவர்கள் வந்து அந்த பரந்தூர் மக்களிடம் வாக்குறுதியாகவே கொடுத்திருந்தார். அதற்கான நேரம் இப்போது வந்திருக்கிறது. எப்படி இந்த வக்பு விஷயத்துல வந்து தளபதி அவர்களோட அந்த முன்னெடுப்பு, அந்த கேஸ் போட்டு அதுக்கு இடைக்கால தடை வாங்கினாரோ அதை போலவே முடிந்த அளவிற்கு இந்த ஒன்றிய அரசிடம், இந்த கவர்மெண்டிடம் கிட்டத்தட்ட திமுக அரசு செய்ய வேண்டிய வேலையை, ஒரு ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய வேலையை, ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை தனி ஒரு மனிதனாக மக்களின் ஆதரவுடன் நம் தளபதி விஜய் அவர்கள் செய்ய காத்திருக்கிறார். நிச்சயமாக பரந்தூர் மக்களுக்கும் அவருடன் நின்று அவர்களுக்கு நீதி நீதியை வாங்கி கொடுப்பதற்கு முடிந்த அளவுக்கு முயற்சி தளபதி அவர்கள் செய்வார் என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிறைய பண்ணணும், நிறைய வேலைகள் பார்க்கணும். நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. தளபதி அவர்களோட அந்த படப்பிடிப்பு முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட ஃபைனல் ஷெட்யூல் டப்பிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தோட டப்பிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. இதற்கு நடுவில் சச்சின் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. கலெக்ஷன்ஸ் ஒரு பக்கம் வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு சொல்லி எங்க பார்த்தாலும் இந்த சச்சினோட வைபு பயங்கரமா இருக்கு. ஒரு பக்கம் வந்து பிரச்சாரக்களம், இந்த திமுகவை மிதிக்கிறதையும் நம்ம பசங்க மறக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு ஒரு சச்சின் படத்தை செலிப்ரேட் பண்றாங்களோ அப்படி படத்தை பார்த்துட்டு வந்து திமுக ஒரு மிதி, அது ஒரு அவங்களோட வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாற்றி விட்டனர் நம் தோழர்கள். திமுகவை அடிக்கணும், அது நம்ம வாழ்க்கையின் நம்மளோட தலையாய கடமை. ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி நடக்குது, அதை வீட்டுக்கு அனுப்பணும், ரிட்டைர்மெண்ட் கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக கழக தோழர்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் ரொம்ப முனைப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா வந்து 2026 வெற்றி வாகை சூடுவோம். இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றீங்க, ப்ரோ இந்த டாபிக் எடுங்க, அந்த டாபிக் எடுங்கன்றதுனால நம்மளோட ஒர்க் ஷெட்யூல் ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால நம்மளால வீடியோ போட முடியல. இனி வந்து தொடர்ந்து தினமும் ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு முயற்சி நான் செய்யலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம் சேனலும் வளரும். மக்கள்கிட்ட நம் கருத்துக்கள், கட்சியினோட நிலைப்பாடு என்னன்றதெல்லாம் வந்து இன்னும் தெளிவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு டூலாகவும் இது இருக்குன்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.